செய்யறதுக்கு ஒரு பவுலில் நம்ம கடலை மாவு எடுக்கணும். கடலை மாவு வந்து நான் வந்து ஒரு 5 கரண்டி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம், அப்புறமா காயம், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்ட திங்ஸ் எல்லாம் அந்த மாவுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம், இல்லைனா லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு அப்புறமா நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு வந்து மாவு ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி லம்ஸ் இல்லாத மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு வந்து லேசாக கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அதை அடிக்கணும். இப்போ இது கொஞ்சம் பிரைட் எல்லோவாக இருக்குல்ல, அது வந்து ஒரு பேல் எல்லோவாக மாறது வரைக்கும் நல்லா இப்படி இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கணும். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம அதில் தேவையான அளவு மிளகா பொடி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நம்ம ரெஸ்ட்டுக்கு வைக்கணும். இதில் நம்ம சோடா எதுவும் போடண்டாம், அதுக்காக தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை அடித்தோம். இனி நம்ம புடலங்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா கழுவி நம்ம இனி அதை நல்லா ரவுண்டாக இப்போ வெட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தின் ஸ்லைஸாக வேண்டாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு காய்க்கு தான் நான் ஒரு 5 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நல்லா அழகாக இந்த மாதிரி வெட்டிட்டு பாருங்கள், நல்லா அழகாக இந்த மாதிரி வெட்டினா போதும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இனி பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான பிறகு அதை எடுத்து நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கிண்டணும். இது வந்து ஏன்னா அப்போ அந்த பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இனி எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம பஜ்ஜியை இந்த மாதிரி நல்லா மாவில் டிப் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து பொரிக்கலாம். இனி ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த பஜ்ஜி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி வேறு. பார்க்கறதுக்கும் ரிங்ஸாக ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி எடுக்கணும். நல்லா அழகாக இருக்குல்ல. இப்போ இனி மீதி இருக்க பஜ்ஜியும் இப்படி ஒவ்வொன்றா டிப் பண்ணி மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். புடலங்காய் கூட்டு பிடிக்காதவங்களுக்கு இப்படி பஜ்ஜி மாதிரி செய்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மற்ற பஜ்ஜியோட இந்த பஜ்ஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா அழகாக ஃப்ரை ஆகிட்டு இனி நம்ம இதை எடுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி எடுக்கணும். இனி இதே மாதிரி இருக்க பஜ்ஜி எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துனா நமக்கு நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான புடலங்காய் பஜ்ஜி ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.